நடிகை ரம்யா கிருஷ்ணனை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு காலகட்டத்தில வந்து ஹீரோயினா கலக்கிட்டு இருந்தாங்க. எந்த விதமான கேரக்டர் குடுத்தாலுமே வந்து அதில பட்டைய கிளப்புவாங்க. நெகட்டிவ் ரோலா இருந்தாலும் சரி, கேரக்டர் ரோலா இருந்தாலும் சரி, அம்மன் கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, கிளாமர் கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, எந்த விதமான கதாபாத்திரமா இருந்தாலும் அதில வந்து அப்படி ஊறி போய் நடிப்பாங்க. இவங்க வந்து இப்போ அந்த டைம்ல வந்து கதாநாயகியா நடிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இவங்க நடிச்ச பாகுபலி திரைப்படம் வந்து பெரிய அளவுல ஹிட் அடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ராஜமாதா அப்படின்னு தான் இவங்கள வந்து எல்லாருமே செல்லமா அழைச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட ஒரு வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அது எந்த வீடியோ அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே, ரம்யா கிருஷ்ணன் பண்றத பார்த்தா நம்மளே மாரி தான் இருக்கு அப்படின்னு நெறைய பேர் கமெண்ட்கள் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது என்ன வீடியோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகை ரம்யா கிருஷ்ணன் இவங்க வந்து ஒரு டைம்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மொழிகள்ல பிஸியா நடிச்சுட்டு இருந்தாங்க. தொடர்ந்து நெறைய படங்கள்ல வந்து ஹீரோயினா நடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஹீரோயினா நடிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லயே, செகண்ட் ஹீரோயினா தேவைப்பட்டா கூட நடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஆச்சரியமா பார்த்த நாட்களுமே இருக்குது. என்னன்னா, இப்போ சில ஹீரோயின்கள்லாம் ஹீரோயினா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது வந்து செகண்ட் ஹீரோயினா நடிக்க மாட்டவே மாட்டாங்க. ஆனா ரம்யா கிருஷ்ணன் பொறுத்தவரைக்கும் அந்த கேரக்டருக்கு அது தேவை அப்படின்னா கண்டிப்பா நடிச்சு கொடுப்பாங்க. ஹீரோயின் மட்டும் இல்லாம எந்த விதமான கதாபாத்திரம் கொடுத்தாலுமே அதுல வந்து பட்டைய கிளப்புவாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, அம்மன் கதாபாத்திரம். குறிப்பா 90ஸ் கிட்ஸ் வந்து நடிகை ரம்யா கிருஷ்ணன தான் நிஜ அம்மனாவே பார்த்தாங்க. சோ அதாவது ராஜகாளி அம்மன், அம்மன் இந்த மாரி படங்கள்ல வந்து இவங்க வந்து அம்மன் கேரக்டர்ல வந்து அப்படி பட்டை கிளப்பியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்ளோ ஆக்ரோஷமா அந்த ருத்ரதாண்டவம் ஆடுறது, இந்த மாரி பார்க்கறப்ப வந்து உண்மையே இவங்க தான் அம்மன் போல அப்படின்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த டைம்லலாம் புகைப்படங்கள் வந்து விப்பாங்க இல்லையா? அதாவது ஃபோட்டோஸ் விக்கக்கூடிய இடத்துல, இவங்களோட ஃபோட்டோ வந்து அம்மன் கதாபாத்திரத்துல இருக்கக்கூடிய ஃபோட்டோவ வந்து வித்திருக்காங்க. அப்போ வந்து இவங்கள பார்த்த எல்லாருமே 90ஸ் கிட்ஸ் குறிப்பா வந்து, இவங்க தான் நிஜ அம்மன் போல அப்படின்னு கூட நம்பியிருக்காங்க. ஏன்னா 90ஸ் கிட்ஸ் பொறுத்தவரைக்கும் லாஜிக்கே இல்லாத நெறைய விஷயங்கள வந்து நம்பியிருப்பாங்க. டிவிக்குள்ள தான் ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஒயர் வழியா வந்துட்டு வந்துட்டு போவாங்க அப்படின்னு நம்பக்கூடிய 90ஸ் கிட்ஸுமே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்க ரம்யா கிருஷ்ணன் தான் நிஜ அம்மன் சொல்லிட்டு அப்படி நம்பியிருந்தாங்க. அதுல ஒரு சில பேர் வந்து மீனா அவர்கள், ரோஜா அவர்களையுமே வந்து அம்மனா பார்த்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே விட இவங்க தான் வந்து அம்மனுக்கு வேஷத்துக்கு அவ்ளோ ஆப்ட்டா செட் ஆவாங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு அவ்ளோ ஆக்ரோஷம், கண்ணு வந்து அவ்ளோ பெருசா உருட்டி காட்டிக்கிட்டு பார்க்கறதுக்கு அவ்ளோ அம்சமா இருப்பாங்க. அம்மன் கேரக்டர் மட்டுமே இல்லாம எல்லா விதமான கேரக்டரும் நடிச்சாங்க. வில்லி கதாபாத்திரம், அதுக்கப்புறமா கிளாமர் ரோல் இவங்க காட்டாத கிளாமரே கிடையாது. அந்த ஒரு சில படங்கள்ல வந்து ஒரு சில பாட்டுக்கு வந்துமே மட்டும் ஆடிட்டு போவாங்க. அந்த மாரிலாம் இவங்க எது கிடைச்சாலுமே அத பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட கிளாமருமே அவ்ளோ காட்டி நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு சில ஹீரோயின்லாம் கிளாமர் மட்டுமே நடிச்சாங்கன்னா, கிளாமருக்கு மட்டும் தான் செட் ஆவாங்க. ஆனா ரம்யா கிருஷ்ணன பொறுத்தவரைக்கும் கிராமத்து கதாபாத்திரத்துக்கு சாரி கட்டிட்டு நடிக்கணும்னா, அதுக்குமே பக்காவா செட் ஆவாங்க. அம்மன் கதாபாத்திரத்துக்கு அவ்ளோ பக்காவா செட் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம வில்லி கதாபாத்திரம். படையப்பா படத்துல இவங்க நடிச்ச வில்லி ரோல வந்து இன்னைக்கு வரைக்குமே நெறைய பேர் வந்து ரோல் மாடலா நடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நெறைய ஹீரோயின்கள்லாம் வந்து சினிமாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. புதுசு புதுசா நெறைய ஹீரோயின்கள் வராங்க. அவங்க எல்லாருமே என்ன நெனைக்கிறாங்கன்னா, நடிச்சா ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர்ல நடிக்கணும்ப்பா. அதாவது இந்த நீலாம்பரி கேரக்டர்ல நடிக்கணும். அந்த மாரி ஒரு வெயிட்டான கதாபாத்திரம் வேணும். எப்படி ஹீரோவுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்குறாங்களோ, அதே அளவுக்கு ஈக்குவல் இருக்கணும். அத விட ஈக்குவலான அந்த நீலாம்பரி கதாபாத்திரமா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய ஹீரோயின்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நீலாம்பரி கதாபாத்திரம் எல்லாரோட மனசுலயுமே ஒரு ஊறிப்போன ஒரு கதாபாத்திரமா இருக்குது. இப்படி தன்னோட நடிப்பு மூலமா மக்கள் மத்தியில போய் நிலைச்சு நிக்கிறாங்க ரம்யா கிருஷ்ணன். இப்பவும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க வந்து படங்கள் அதிகமா நடிக்காம இருந்தா கூட, அப்பப்போ ஒரு சில கேரக்டர் வந்து நடிச்சுட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகுபலி திரைப்படம் வந்து வெளியாச்சு. இந்த படத்துல இவங்க ராஜமாதா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அம்மா கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அவ்ளோ பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அவங்களுடைய குரலா இருக்கட்டும், அவங்களுடைய டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், அவங்களுடைய முக பாவனையா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்ளோ அழகா இருந்துச்சு. ஒரு ராணிக்கு வந்து எவ்ளோ ஒரு திமிரு, தெனாவட்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்களோட நடிப்பிலே வந்து வெளிக்காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கட்டப்பான்னு சொல்லப்போது, அவங்களுடைய அந்த வாய்ஸ் டோன் எல்லாமே வந்து அவ்ளோ அழகா இருக்கும். நமக்கே பார்க்கறதுக்கு வந்து அவ்ளோ ஒரு பிரமிப்பா இருக்கும். இப்படிலாம் நடிப்பாங்களா? அப்படின்ற மாரி பிரமிப்பா இருக்கும். அப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமாவும் நெறைய படங்கள் வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா கூட கட்டா குஸ்தி 2 திரைப்படத்துல இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படம் கூட நல்ல அளவுல பேர் வாங்கி குடுத்திருக்கு. இவங்க வரக்கூடிய சீன்ஸ் வந்து கண்டிப்பா ரசிகர்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில அந்த சீன்ஸுமே அமைஞ்சிருக்கு. இவங்க பாகுபலிக்கு அப்புறமாவே நெறைய படங்கள் நடிச்சுட்டாங்க. இப்போ ஜெயிலர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நெறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா கூட அவங்களுடைய நடிப்புல வந்து ஜெயிலர் 2 படம் வந்து வெளியாக போகுது. அந்த படத்திலயுமே நடிச்சுட்டு இருக்காங்க. அந்த படத்துல வந்து இவங்களுக்கான ஒரு வெயிட் கேரக்டர் இருக்கும். இவங்க வரக்கூடிய காட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2 மட்டுமே இல்லாம அடுத்தடுத்து நெறைய படங்கள வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து தன்னோட கைவசம் வச்சிருக்காங்க. அதனால அந்த படங்களுக்காக
ரசிகர்கள் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவில வரக்கூடிய செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறாங்க. அதாவது லவ் ஃபெயிலியர் ஆன ஒரு 6 ஆண்கள் 6 பெண்கள் வந்து ஒரே வீட்டுல வச்சு டாஸ்க் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது புதுவிதமான ஷோவா இருக்குது. ஸோ அதுவுமே வந்து வெளிநாடுகள்ல ட்ரை பண்ண ஒரு ஷோ தான். ஸோ அதை வந்து காப்பி பண்ணி விஜய் டிவி இங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்களுமே அடிப்படுது. அந்த ஷோவை வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தான் தொகுத்து வழங்குறாங்க. அதுக்கான ப்ரோமோவுமே வெளியாயிருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரம்யா கிருஷ்ணன் வந்து தொகுப்பாளினியாவும் வந்து ஒரு மாஸ் காட்டியிருக்காங்க. தக தக தங்க வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஷோ அந்த தொகுத்து வழங்குறத பார்க்கறதுக்கே நிறைய பேர் அவ்வளோ காத்திருந்தாங்க. அதுவுமே குறிப்பா 90s கிட்ஸ் தான். ஸோ அவங்கள பார்க்கறதுக்காகவே டிவி முன்னாடி காத்திருந்த நாட்களுமே இருக்குது. இப்படி இவங்க வந்து எல்லா இடத்துலயுமே வந்து கால் பதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில இவங்க வந்து அடுத்ததா விஜய் டிவில வரக்கூடிய செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு புதிய ஷோ வந்துட்டு தொகுத்து வழங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த டான்ஸ் அந்த ப்ரோகிராம்ல பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டவங்க வந்து டான்ஸ் ஆடுற ஒரு ப்ரோகிராம் நடந்துச்சு. அதுல நடுவரா கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் அதிக அளவுல இருந்துச்சு. என்னன்னா டிவில பார்த்து அவங்க நிறைய பேர் வந்து பயந்துருக்காங்க. அம்மனா பார்த்து வணங்கியிருக்காங்க. அம்மனா பார்த்து பயந்துருக்காங்க. நீலாம்பரியா பார்த்து வந்து நிறைய பேர் மிரண்டு போயிருக்காங்க. குறிப்பா இந்த இப்ப ரீசெண்டா வந்த கூட பாகுபலியில வந்து ராஜமாதா அந்த ஒரு கேரக்டர் பார்த்து கூட நிறைய பேர் மிரண்டு போயிருக்காங்க. அப்படி பார்த்த ரம்யா கிருஷ்ணன் வந்து அந்த விஜய் டிவில வந்த நிகழ்ச்சியில இவ்வளவு குழந்தைத்தனமா இருக்கிறாங்களே, எல்லாத்தையும் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்களே, எதுக்கிட்டு யாருக்கிட்டயுமே கோவப்பட மாட்றாங்க, எல்லாத்தையுமே ஃபன்னா கொண்டு போறாங்க. ஸோ வந்து தங்களை கிண்டல் பண்ணா கூட அதை ரசிச்சு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பேர் எடுத்தாங்க. ஸோ ஸ்க்ரீன்ல பார்க்கறத விட நேர்ல வந்து அவ்வளோ சைல்டிஷா இருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச நடிகையா இன்னைக்கு வரைக்குமே ரம்யா கிருஷ்ணன் வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன் சம்பந்தமான ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோல வந்து நடிகை ஸ்ருதிகாஷன் வந்து இருக்கிறாங்க. ஸ்ருதிகாஷன் தான் அந்த வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ அந்த அந்த ஃபிளைட்ல வந்து 2 பேரும் பக்கத்துல இருந்து போறாங்க. ரம்யா கிருஷ்ணன் அண்ட் வந்து நடிகை ஸ்ருதிகாஷன் 2 பேருமே பக்கத்துல இருந்து தான் அந்த டிராவல் பண்றாங்க. அப்போ ஸ்ருதிகாசன் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஃபிளைட்ல கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டேன். ஆனா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து ஃபிளைட்ல கொடுத்ததை சாப்பிடல. வீட்ல இருந்தே டிஃபன் பாக்ஸ்ல வந்து கட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது தான் சாப்பிடுறாங்க. ஃபிளைட்ல கொடுத்தது சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. Finish eating. She's so fancy. She brings her own snacks. She's like those girls whose mummies pack special snacks. She won't eat aeroplane food. Maybe that's why she's gorgeous. இதை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளாம் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகும்போது வீட்ல இருந்தே டிஃபன் கேரியில வந்து சாப்பாடு கட்டிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரம்யா கிருஷ்ணன் அவர்களுமே வீட்ல இருந்தே சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஃபன்னாவும் சொல்லிக்கிட்டு, ஓகே பரவாயில்லப்பா நம்மளே மாதிரி தான் இருக்கிறாங்க, நம்மளுமே வெளியே சாப்பாடு வந்து ஒத்துக்காது, இதுல வந்து நல்லா இருக்காது அப்படின்றதுனால வீட்ல இருந்தே கட்டிட்டு வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் ரம்யா கிருஷ்ணன் அவர்களுமே வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்து கட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ருதிகாசனுமே வந்து அவங்களுடைய அப்பா வந்து மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னா கூட தனக்கான தனி இடத்தை பதிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுமே அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு நடிப்பு மட்டுமே இல்லாம ஒரு சிங்கரும் கூட. இவங்களோட வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். இவங்களோட வாய்ஸ்மே வந்து யூனிக்கா தனியா தெரியும். அதாவது இவங்க தான் பாடினதுப்பா அப்படிங்கிறத நம்மளால உடனடியாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த அளவுக்கு மற்ற சிங்கர்ஸை விட இவங்களோட வாய்ஸ்மே தனி ஸ்டைலில் இருக்கும். ஸோ இவங்களுமே ஒரு பாடகி மட்டுமே இல்லாமல் நடிப்புலையும் கலக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்களோட இந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து நடிகை ஸ்ருதிகாசன் அண்ட் நடிகை ரம்யா கிருஷ்ணன் 2 பேரையும் பிடிக்கும் அப்படிங்கிறதையும், இவங்க நடித்த திரைப்படங்கள் உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து சாப்பாடை வந்து ஃப்ளைட்டில் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.